வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லாரும் கவிஞர் கண்ணதாசனோட முதல் பகுதியை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும். எதுக்கு கவிஞர் கண்ணதாசனை பத்தி மாயவலை சேனல்ல பேசிட்டு இருக்காங்க? அதானே, இது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கும் தமிழ் சினிமால கவிஞர் அவர்களோட வரிகளும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அவரோட 2-3 வரிகளையாச்சும் சுட்டு இன்னைக்கும் தமிழ் சினிமால யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இவரால இன்ஸ்பயர் ஆகி பெரிய கவிஞரா ஆயிருக்காரு ஒருத்தர். ஆமாங்க, நம்ம வாலிதான். வாலி அவர்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் வாலி அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. தன்னோட தொடர் தோல்வியால பாட்டு எழுதுறதெல்லாம் விட்டுட்டு திரும்ப ஊருக்கே போயிடலான்னு கவிஞர் வாலி நினைக்கும் போது பாடகர் பி ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நலம் விசாரிக்கலான்னு போகும்போதுதான் பாடகர் ஒரு பாட்டு பாடிட்டு வந்ததை சொல்றாரு. அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசுல இருந்த குழப்பமெல்லாம் போயிடுச்சு நம்ம வாலி ஐயா அவர்களுக்கு. அந்த பாட்டை கேட்டு அது ஏற்படுத்தின தாக்கத்துல ஊருக்கு போற எண்ணத்தையே விட்டுட்டு தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் பாட்டு எழுத வந்துட்டாரு. எனக்கு அந்த பாட்டை சொல்லுங்க. ஊருக்கு போற பஸ் டிக்கெட்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குதுங்க. அது வேற எந்த பாட்டும் இல்லைங்க. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அன்னைக்கு ஒருவேளை வாலி ஐயா இந்த பாட்டை கேட்காம இருந்திருந்தா பல நல்ல பாடல் வரிகள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த நம்ம வாலி ஐயாவை திரைத்துறை பார்க்காமலே போயிருக்கோம். வாலி அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் ஒரு சின்ன உரையாடல் இருக்கும்போது நீங்க என்ன போட்டியா நினைச்சீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க எழுதின மயக்கமா கலக்கமா சாங்குன்னு அவர்கிட்டயே சொல்லியிருக்காரு கவிஞர் வாலி. நாம ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணலாம், நம்ம ஃபீல்டுல இருக்கிறவங்கள கூட மோட்டிவேட் பண்ணலாம். ஆனா தனக்கே எதிரா வர அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்களா? பண்ணிருக்காங்க பாருங்க. என்னத்தை மோட்டிவேட் பண்ணாலும் கவிஞர் வாலிக்கு கண்ணதாசனின் இந்த வரிகள் தான் மிகவும் பிடிக்குமா. மோட்டிவேஷனல் சாங்குக்கு ஹிண்ட கொடுத்துட்டு என்னென்னமா சொல்றிய குமாரு? சாங்குக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு போலான்னு கண்ணதாசன் அவர்கள் பாட்டுல எப்பவுமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சோக பாட்டா இருந்தாலும் அந்த சோகத்தை சொல்லிட்டு எப்படி நம்பிக்கையோட வாழலான்னு சொல்லிடுவாரு கண்ணதாசன். சினிமாவுல பாட்டு எழுதின கண்ணதாசன் அவர்கள் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போறாரு. அவர் எழுதின சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆகுது, வரிகளும் பேசப்படுது. இந்த நிலையில கண்ணதாசன் புரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அதுல மாலையிட்ட மங்கை அந்த படம் மட்டும்தான் வெற்றி படமா அமையுது. மற்ற எல்லா படமும் பட்டணத்து பூதம், சிவகங்கை சீமை, கருப்பு படம், கவலையில்லா மனிதன்னு வரிசையா வந்த எல்லா படமும் வசூல் ரீதியா அவருக்கு வெற்றியை தரல. பணப்பற்றாக்குறைக்கு தள்ளப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காசு இல்லாம கஷ்டப்பட்ட காலத்துல கவிஞரை கூட்டிட்டு போய் ஒரு சிச்சுவேஷன் சொல்லி எழுத சொல்றாங்க. என்ன சிச்சுவேஷன்னா, பணம் எப்படி எல்லா மனிதர்கள் வாழ்க்கையில விளையாடுதுன்னு சொல்றாங்க. சிச்சுவேஷனுக்கு எழுதுறதுல தான் நம்ம கவிஞர் கில்லியாச்சே எழுதினாரு பாருங்க ஒரு பாட்டு. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆற்றும் பொம்மைகளெல்லாம் காலங்கள் போடும் உன்னோடு. கடவுளப்பா கடவுளுக்கும் கவிஞர் வாலி திரைத்துறைக்கு வர்றதுக்கு காரணமாயிருந்த நம்ம கண்ணதாசன் அவர்கள் திரைத்துறைக்கு எப்படி வந்தாரு, எப்படிப்பட்ட சிச்சுவேஷனையெல்லாம் அவர் கையாண்டார்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.